ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் 10ல் 2001லேருந்து 2019 வரைக்கும் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் வந்து இந்த வீடியோ தவிர உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப பேச விரும்பலை, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து நான் எதுக்குடா புதுசாக அப்படி பேசி பண்ணுறேன்னா உங்கள் கூட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ வந்து நீங்கள் ஏதாவது தப்புனா கீழே கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா அதை நான் வீடியோவில் சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ அதனால தான் இதில் சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். யூனிட் 10 2001 to 2019 கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே இதில் வந்து நான் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோவை. உங்களுக்காக போட்டிருக்கேன். பவர் பாயிண்டில் எஃபெக்டிவான பவர் பாயிண்டில் போட்டிருக்கேன். ஓகே, பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் 10ல் வந்து 2000 டிஎன்பிசி டிஆர்பியில் வந்து யூனிட் 1லேருந்து யூனிட் யூனிட் 10ல் வந்து 2001லேருந்து 2019 வரைக்கும் டிஎன்பிசி டிஆர்பியில் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, என் சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதோ உங்களுக்காக யூனிட் 10 ரொம்ப கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. ஸோ இப்போ தான் வந்து அந்த வீடியோ வந்து போடுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. பவர் பாயிண்ட்லாம் ரெடி பண்ணி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து எடிட் பண்ணுறதுக்கு தான் டைம் கிடச்சிது. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 10ல் 2001லேருந்து 2019 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பயோகிராஃபி அண்ட் லிட்ரேரியா, நம்ம எஸ்டி காலேஜ் எழுதுனா பயோகிராஃபி அண்ட் லிட்ரேரியாவில் யூனிட் 10லேருந்து இருக்கு இல்லையா, அதில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஓகே, த கொஸ்டின் இஸ் willing suspension of disbelief is a phrase coined by dash. willing suspension of disbelief அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை வந்து யார் காயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், ஆப்ஷன் பி எஸ்டி கால்ரிட்ஜ், ஆப்ஷன் சி ஜான் கீட்ஸ், ஆப்ஷன் டி பிபி ஷெல்லி. Answer is option B எஸ்டி கால்ரிட்ஜ். இது வந்து எந்த இயர் வந்து எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1817. Next question. The phrase willing of suspension of disbelief associated with dash. இந்த willing of suspension of disbelief வந்து யாரு கூட வந்து அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பைரன், ஆப்ஷன் பி எஸ்டி கால்ரிட்ஜ், ஆப்ஷன் சி மேத்யூ அர்னால்ட், ஆப்ஷன் டி ஜான் கேட்ஸ். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி எஸ்டி கால்ரிட்ஜ். அந்த எஸ்டி கால்ரிட்ஜ் தான் சுருக்கி எஸ்டிசின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? Who first used the word fancy and imagination in his theory of poetry? அதாவது ஃபஸ்ட்டு யார் வந்து வேர்ட்ஸ் ஃபேன்சி அண்ட் இமேஜினேஷனை வந்து தியரி ஆஃப் போயட்ரியில் வந்து யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டிஎஸ் எலியட், ஆப்ஷன் பி வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், ஆப்ஷன் சி ட்ரைடன், ஆப்ஷன் டி எஸ்டி கால்ரிட்ஜ். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி எஸ்டி கால்ரிட்ஜ். Next question. S.T. Coleridge calls the secondary imagination as dash. Option A synthetic power, option B spiritual power, option C magical power, option
Answer is option D, fancy. எஸ்டி கால்ரிட்ஜ் வந்து செகண்டரி இமேஜினேஷன் வந்து ஃபேன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேங்களா, இதான் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who wrote Biographia and Literaria? Option A, Shelley. Option B, S.T. Coleridge. Option C, William Wordsworth. Option D, Charles Lamb. Answer is option B, S.T. Coleridge. கேட்டாங்கன்னா நம்ம எஸ்டி கால்ரிட்ஜ் தான், நோட் பண்ணிக்கோங்க. ஈஸி கொஸ்டின் தான். எஸ்டி கால்ரிட்ஜ், பயோகிராஃபி அண்ட் லிட்ரேரியா. பொயட்டிக்ஸ் யூனிட் 10ல் வந்து பொயட்டிக்ஸ் வந்து யார் எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் தான். இது வந்து யூனிட் 10ல் தான் ஃபஸ்ட் டாபிக் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து 2001லேருந்து 2019 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். What according to Aristotle should not be made into a tragedy? அரிஸ்டாட்டிலை பொறுத்த வரைக்கும் should not be made into tragedy வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மார்ஜிரஸ், ஆப்ஷன் பி எபிக் ஸ்ட்ரக்சர், ஆப்ஷன் சி ரித்தமிக் போயட்ரி, ஆப்ஷன் டி நோயமிக் போயட்ரி. Answer is option B, epic structure. Option B, epic structure the answer. According to Aristotle, all arts in their general nature are forms of dash. Option A, copying. Option B, imitation. Option C, oblivion. Option D, contemplation. Answer is option B, imitation. Aristotle poeticsனால imitation தான். ஓகேங்களா. The Poetic defines poetry and drama as modes of dash. Option A, replica, imitation. Option B, limitations. Option C, copy. Option D, creativity. Answer is option A, replica, imitation. Okay, next question. According to Aristotle, dash is a basic virtue of all fine arts. அதாவது நம்ம அரிஸ்டாட்டிலை பொறுத்த வரைக்கும் எது வந்து ஒரு பேசிக் விர்ச்சு ஆஃப் ஆல் ஃபைன் ஆர்ட்ஸ்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கிரியேஷன்ஸ், ஆப்ஷன் பி இமிட்டேஷன்ஸ், ஆப்ஷன் சி காப்பியிங், ஆப்ஷன் டி பியூட்டிஃபிகேஷன். ஆன்சர் இஸ் all fine arts. Catharsis means a dash. Option A, misfortune. Option B, purgation. Purgation of emotions. Option C, errors of judgment. Option D, moral failure. Answer is option B, purgation of emotions.
Catharsis meaning purgation was introduced by dash. Option A Plato, option B Aristotle, option C Horace, option D Longinus. Answer is option B Aristotle. Catharsis meaning purgation அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அரிஸ்டாட்டில். ஓகே, அரிஸ்டாட்டில் முடிஞ்சதா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஸ்ஏ அண்ட் ட்ராமாட்டிக் போயசி பை ட்ரைடன். இந்த எஸ்ஏ அண்ட் ட்ராமாட்டிக் போயஸில் 2001 2019 வரைக்கும் டிஎன் பிஹெச்டிஆர்பியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு 6 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 6 டைம்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். Which of the following is not part of the discourse of dramatic poesy? அதாவது இதில் வர்றதில் எது வந்து டிஸ்கோர்ஸ் ஆஃப் ட்ராமாட்டிக் போயட்டில் ஒரு பார்ட் வந்து கிடையாது, அந்த நாட் ரொம்ப முக்கியம். இஸ் நாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஸ்ன்னு கொடுத்துருந்தா இருக்குன்னு அர்த்தம், இஸ் நாட்னு கொடுத்துருந்தா இல்லைன்னு அர்த்தம். எது வந்து கிடையாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. சரி, வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கிரிட்டஸ், லிசிடிசி, நியாண்டர், யூஜீனியஸ். ஆப்ஷன் பி ரிசீவ், கிரிட்டஸ், நியாண்டர், யூஜீனியஸ். ஆப்ஷன் சி கார்னெல், பியூமண்ட், ஃப்ளெட்சர். ஆப்ஷன் டி பியூமண்ட், ஃப்ளெட்சர், பியாசா, நியாண்டர். இதில் வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து எது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டிஸ்கோர்ஸ் ஆஃப் ட்ராமாட்டிக் போயட்ரியில். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கார்னியல், ரெக்கன், பேமோண்ட், ஃப்ளெக்சர். இதான் வந்து கிடையவே கிடையாது. மற்ற 3 ஆப்ஷனுமே அதில் இருக்குது. ஓகேங்களா? இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். Those ancients have been faithful imitation and wise observers of that nature. This statement is made by dash. Option A Critis, option B Eugenius, option C Neander, option D Lycidius. Answer is option A Critis. Dryden admires dash but he loves Shakespeare. ட்ரைடன் வந்து ஒரு ஆள் மேலே அட்மையர் ஆகிருக்காரு, பட் வந்து அவருக்கு ஷேக்ஸ்பியரை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து யார் மேலே அட்மையர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ பென் ஜான்சன். What does the name Neander mean? நியாண்டர்னோட நேமுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் a new man parveno, option B clever man parveno, option C shaved man parveno, option D Answer is option A new man parveno.
An essay on dramatic poesy is the form of dash. essay on dramatic poesy வந்து என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ poem, ஆப்ஷன் பி a play, ஆப்ஷன் சி a song, ஆப்ஷன் டி a dialogue. Answer is option D, dialogue. நெக்ஸ்ட் வந்து டென்ஷன் இன் போயிட்ரியில் வந்து ஆலன் டேட்டோட டென்ஷன் இன் போயிட்ரியில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து 2001 to 2019 வரைக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 times 5 times வந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஆலன் டேட் டென்ஷன் இன் போயிட்ரியிலேருந்து. சரி வாங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who is associated with the word tension? டென்ஷன் அப்படின்ற வேர்டுக்கு வந்து யார் வந்து அசோசியேட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா டென்ஷன் இன் போயிட்ரின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காரு இல்லையா, ஸோ அதனால் வந்து கேட்குறாங்க. அப்படி கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்டிருக்கான். ஆப்ஷன் ஏ பிளாக்மர், ஆப்ஷன் பி கிளந்த் ப்ரூக்ஸ், ஆப்ஷன் சி ஆலன் டேட், ஆப்ஷன் டி ரான்சம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஆலன் டேட். ஆலன் டேட் தான் வந்து டென்ஷன் இன் போயிட்ரி எழுதியிருக்காரு. ஸோ டென்ஷன் அப்படின்ற வேர்டு வந்து நம்ம ஆலன் டேட்டுக்கு தான் வந்து அசோசியேட் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். The poem "The Vine is a Failure" is denotation him. To the light is a failure in connotation. The above said analytical preposition is made by dash. Option A Alan Tate and Frank Kermode. Option B Alan Tate. Option C William Ibsen and John Go Ransom. Option D Alan Tate and Clint Brooks. Answer is option B, Alan Tate. According to Alan Tate, metaphysical meaning is called dash. Option A tension, option B intention, option C extension, option D contention. Answer is option B intention. Okay, according to Alan Tate, metaphysical means it's called intention. Okay, intention on the answer. Alan Tate used the word extension to indicate dash. Option A suggestive and connotative aspects. Option B connotative and denotative aspects. Option C logical meaning and denotative aspects. Option D logical meaning and connotative aspects. Answer is option C logical meaning and denotative aspects.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஎஸ் எலியட்டோட மெட்டஃபிசிக்கல் பாயிண்ட்ஸ்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து 2001லேருந்து 2019 வரைக்கும் டிஎன்பிஜி டிஆர்பியில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். It was Dr. Johnson who employed the term dash to a group of poets apparently having done Cowley and Cleveland chiefly in mind. Option A, Restoration poet. Option B, pre-Raphaelite poet. Option C, metaphysical poet. Option D, Caroline poets. Answer is option C, metaphysical poet. Who used the term metaphysical? யார் வந்து மெட்டஃபிசிக்ஸ் டேர்மை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டிஎஸ் எலியட், ஆப்ஷன் பி ஜான் டன், ஆப்ஷன் சி மில்டன், ஆப்ஷன் டி ட்ரைடன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ட்ரைடன் தான் வந்து ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போயிடலாம். Dash division of philosophy deals with the fundamental nature of reality. Dash division of philosophy deals with the fundamental nature of reality. Option A, logic. Option B, axiology. Option C, epistemology. Option D, metaphysics. Answer is option D, metaphysics. Who wrote the English like a dead language according to T.S. Eliot? Who wrote the English like a dead language according to T.S. Eliot? Option A, Pope. Option B, Milton. Option C, Dryden. Option D, William Wordsworth. Answer is the telescoping of images dash a phrase used by T.S. Eliot. Option A, Dunn. Option B, Cowley. Option C, Bishop. Option D, Milton. Answer is option A, John Donne. Dissociation of sensibility is a phrase popularized by dash. Option A, T.S. Eliot. Option B, Lewis. Option C, I.A. Richards. Option D, Matthew Arnold.
Answer is option A, T.S. Eliot. அயனி அஸ் அ பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இது வந்து எழுதுனது கிளந்த் புரூக்ஸ். இது வந்து இதில் வந்து 2001 to 2019 என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அயனி அஸ் அ பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிளந்த் புரூக் எழுதுனா அயனி அஸ் அ பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லேருந்து 2001 2019 வரைக்கும் டிஎன்பிஜி டிஆர்பி இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. What according to Brooks qualifies the meaning of an utterance? Option A context, option B content, option C tone, option D theme. Sorry for the dog barking. Answer is option A, context. What according to Brooks qualifies the meaning of an utterance? Answer is option A, context. Option A, context. According to Clent Brooks, dash or important poetry. இது வந்து நம்ம கிளந்த் புரூக்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் போயிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ரைம்ஸ், ஆப்ஷன் பி answer is option C, denotation. Denotations are very important in poetry அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளந்த் புரூக் வந்து சொல்றாரு. ஓகேவா? Can storied or animated burst back to its mansion, call the fleeting breathing, can honor's voice provoke the silent duster, flattery soothe the dull cold air of death. According to Clent Brooks, the context of these lines demonstrate dash. Option A, the tone of irony. Option B, sense and feelings. Option C, philosophy of life. Option D, the seventh type of ambiguity. Answer is option A, the tone of irony. Again, sorry for the dog barking. ஸோ அவுட் சைடு அந்த ஒரு ட்ரீ கண்டரில் தான் உட்காந்து வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய டாக்ஸ் பின்னாடி சண்டை போட்டுட்ருக்கு. சாரி. நெக்ஸ்ட் வந்து ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர். நார்த்ரோப் ஃப்ரை எழுதுனா ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர். அதுலேருந்து என்னென்ன கொஸ்டின் 2001 2019 வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம இந்த பார்க்க போகிறோம் இந்த பார்ட்டில். சரி வாங்க பார்க்கலாம். நார்த்ரோப் ஃப்ரைஸ் கிரிட்டிசிசம் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் டேஷ். நார்த்ரோப் ஃப்ரையோட கிரிட்டிசிசம் வந்து இதை பேஸ் பண்ணி இருக்காது. அது எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கான்டெக்ஸ்ட், ஆப்ஷன் பி மீனிங், ஆப்ஷன் சி டெக்ஸ்ட், ஆப்ஷன் டி மாரல்.
Answer is option D, moral. According to Fry, the pastoral name Lycidius is equivalent to dash. According to Fry, the pastoral name Lycidius is equivalent to dash. Option A, Apollos. Option B, David. Option C, St. Peter. Option D, Adonias. Answer is option D, Adonias. Zenith, summer and marriage or trumped phrase or dash. Zenith, summer and marriage or trumped phrase or dash. Option A, myth of revival and resurrection returns. Option B, myths of fall. Option C, myths of apotheosis and of entering into paradise. Option D, myths of chaos. Answer is option C, myths of apotheosis and of entering into paradise. Myths of apotheosis and of entering into paradise. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 10ல் 2001 to 2009 வந்து 4 kinds of meaning, அதை வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் 10ல் வந்து கேட்டிருக்காங்க. டாபிக் வந்து 4 kinds of meaningல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் வாங்க. A speaker's attitude to what he is talking about is revealed by his dash. A speaker's attitude to what he is talking about is revealed by his dash. Option A, option A, sense. Option B, tone. Option C, intention. Option D, feeling. Answer is option D, feeling. I.A. Richards begins his critical essay 4 kinds of meaning with a quotation from dash. அதாவது I.A. ரிச்சர்ட்ஸோட critical essay 4 kinds of ஓட மீனிங் வந்து எந்த கொட்டேஷன் ஃபார்மில் இருந்து பிகின் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. எந்த கொட்டேஷன்லேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. எந்த கொட்டேஷன்லேருந்து எடுத்திருக்காங்க இவரோட அந்த டைட்டில் 4 kinds of meaning அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ, DeFlores. Option B, Kathleen Lynch. Option C, Leviathan. Option D, Middleton Murray. Answer is option C, Leviathan.
ஜான் கீட்ஸோட லெட்டர்ஸில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஜான் கீட்ஸோட லெட்டர்ஸில் ஜான் கீட்ஸ் ரோட் லவ் லெட்டர் டு டேஷ். ஜான் கீட்ஸ் ரோட் லவ் லெட்டர் டு டேஷ். ஜான் கீட்ஸ் வந்து லவ் லெட்டர் வந்து யாருக்காக எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர்: ஆப்ஷன் ஏ மார்கரெட், ஆப்ஷன் பி எமிலியா, ஆப்ஷன் சி ஃபேனி ப்ரௌனிங், ஆப்ஷன் டி none of above. Answer is option C, Fanny Browning. ஃபேனி ப்ரௌனிங்காக தான் ஜான் கீட்ஸ் வந்து லவ் லெட்டர் வந்து எழுதியிருப்பார். சரியா? When did John Keats write discussing poetry to John Tyler? Option A, 27 October 1818. Option B, 27 February 1818. Option C, 22 November 1817. Option D, none of above. Answer is option B, 27 February 1818. Who wrote the following words? If poetry comes not as naturally as the leaves to the tree, it had better not come at all. Option A, William Wordsworth. Option B, S.T. Coleridge. Option C, John Keats. Option B, B.P. Shelley. Answer is option C, John Keats. ஜான் கீட்ஸ் தான் வந்து அந்த கோட்ஸ் அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? Which of the letters written by Keats contains the following words? எந்த கீட்ஸோட எந்த லெட்டரில் வந்து இந்த கீழே வர வேர்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. If poetry comes not at all naturally as the leaves to a tree, it had better not come at all. Options are: option A, letter to Shelley. Option B, letter to John Tyler. Option C, letter to Richard Woodhouse. Option D, letter to Benjamin Bailey. Answer is option B, letter to John Tyler. Keats in letters compares imagination to dash. Option A, God's vision. Option B, hyperbole. Option C, Adam's dreams. Option C, simile. Answer is option C, Adam's dreams. கீட்ஸோட லெட்டர் வந்து ஆடமோட ட்ரீம்ஸ் கூட அந்த இமேஜினேஷன் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. இவ்வளோதான். சிம்பிள் கொஸ்டின், சிம்பிள் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிக்யூட்டி. வில்லியம் எப்சன் எழுதுனா 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிக்யூட்டியில் வந்து டிஎன்பிஜி டிஆர்பியில் யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் எந்தெந்த கொஸ்டின் வந்து யூனிட் 10ல் 2001லேருந்து 2019 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம்.
The contradictory impulses that arise act of the seven types of ambiguity. Option A, lead to contact of ideas. Option B, lose sight of conflict and the paired states their reconciliation. Option C, could not be reconciled by the poet. Option D, or mere stylistic devices employed by the poet. Answer is option B, lose. Answer is option B, lose sight of conflicts and the paired states their reconciliation. Who says use of poetry is to convey indecision and its reverberation in the mind? Option A, Richard Carriage. Option B, Dr. Richards. Option C, David Punter. Option D, William Ibsen. Answer is option D, William Ibsen. Who wrote the book seven types of ambiguity? Simple question தான் இது கேட்டிருக்காங்க 2001 to 2019ல. Okay, the options are option A, I.A. Richards. Option B, T.S. Eliot. Option C, F.R. Lewis. Option D, William Ibsen. Answer is option D, William Ibsen.